வெல்கம் டு தவாரி லைஃப் ஸ்டைல். ஆக்டர், ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட், அப்புறம் டேரக்டர், இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் வந்து தனுஷ். அவரோட 50வது படத்தை அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு, ராயன். அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராயன் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து அவரோட 2 தம்பி ப்ளஸ் வந்து ஜஸ்ட் பிறந்த தங்கச்சி பாப்பாவோட வந்து ஒரு வீட்டில் இருக்கார். அவங்க அப்பா அம்மா வந்து வெளியே நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துடுது. அதுக்கப்புறம் பின்னாடி நடக்கிற சீக்வன்ஸ்னால அவர் அந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு வந்து தப்பிச்சு வந்து வாழ வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து அந்த ஊரில் என்ன நடக்குது, அவங்க தப்பிச்சு வந்து வாழ்கிற ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு இவங்க 4 பேரை சுற்றி நடக்கிறது தான் ராயன் படத்தோட கதை. படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் வந்து தனுஷ் தான். அதோட 50வது படம் வேறு. அவர் நினச்சிருந்தா அவரோட கேரக்டருக்கு மட்டும் பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மற்ற கேரக்டருக்குலாம் வந்து ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு ஹை மட்டும் கொடுத்துட்டு வந்து படத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணவே இல்லை. அவர் நம்பி நடிக்க வந்தவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸான ரோல் கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா சந்தீப் அந்த காளிதாஸ்க்கு இன்ட்ரடக்ஷனு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. தனுஷோட இன்ட்ரடக்ஷன் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஸ் அ டேரக்டர் தனுஷாக வந்து கண்டிப்பாக வந்து இது பாராட்டக்கூடியது தான். படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா தலைமை ஏஆர் மியூசிக் தான். அதாவது வந்து டைட்டில் கார்டு போடுறதுலேருந்து அந்த சன் பிக்சர்ஸ் அப்படின்னு போடுறதுலேருந்து கடைசியில் வந்து அடங்காத அசுரம் பாட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்களே ஃபுல் படத்துக்குமே வந்து பிஜிஎம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு 5-10 வருஷம் கழித்து ஒரு கமர்ஷியல் படத்தில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கை வந்து பிடிச்சிருந்தது இந்த படத்தில் தான். நிறையா சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்னால சீன் வந்து பயங்கரமாக வந்து எலிவேட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி வந்து இந்த இன்ட்ரோல் சீக்வன்ஸில் வர மியூசிக்லாம் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வந்து பயங்கர ப்ளஸ். படத்தில் ஃபுல் வயலன்ஸ், குத்தி எறிகிறாங்க போட்டு, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ அதான் ட்ரெண்டு. குத்தணும் இல்லை வந்து சுட்டு தள்ளணும், அதுதான் ட்ரெண்டு. நமக்கு இது ஒரு டைமில் பிடிச்சிரும். டேரக்டர்ஸ் வந்து வேறு வழி இல்லாமல் இதை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அது பிரச்சனை கிடையாது. அதை நான் கம்ப்ளைண்டாக சொல்லலை. ஆனால் இங்கே பாராட்டத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எந்தவித காம்ப்ரமைஸுமே பண்ணாமல். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பேருக்கு வந்து 2 சீனை மியூட் பண்ணிடுவாங்க, 2 சீனை கட் பண்ணிடுவாங்க, டக்குன்னு யூபிஐ வாங்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல், இல்லை இது பியூர்லி அடல்ட் படம், ஏ சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏ சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பின்னாடி வர டேரக்டர்ஸ் யாராவது வந்து கண்டிப்பாக வந்து படத்துக்கு வயலன்ஸ் தேவை இந்த அளவுக்கு அப்படின்னா வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் வந்து வேறு லெவல், ஒரு மாதிரி ஸ்லோ பர்னராக போயிட்டே இருக்குது. தனுஷ் வந்து பேக்ரவுண்டில் வந்து அவருக்கு முன்னாடி ஏதோ ஸ்டோரி இருக்குது, அவர் சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பில்டப் போயிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் இன்டர்வல் சீன் வந்து பயங்கர பீக் ஆகி முடியுது வேறு லெவலில். இன்டர்வல் வந்து பேசிகிட்டு இருந்தோம், மச்சான் செகண்டாக வேறு லெவலில் இருக்கும் போலடா அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தோம். பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி ஒரு 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷத்தில் ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் படம் பார்க்கவே வேணாம். ஏன்னா அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து ஏதோ ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிருக்காங்க. யாரை ரிவெஞ்ச் பண்ணுறா, என்ன சொல்ல வர்றாங்க, எதுக்கு இப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. வழக்கமாக வந்து நம்ம தமிழ் சினிமா லாஸ்ட் ஒரு 2-3 நிமிஷமாக பார்த்துட்ருக்கோம். பயங்கரமாக ஃபஸ்ட் ஹாஃப் எழுதிடுறாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து சொதப்பிட்டே இருக்காங்க. அதில் இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த படமும் ஜாயின் ஆகிக்கும். இந்த மாதிரி படத்தெல்லாம் எப்படி இருக்கணும்னா, அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ பர்னராக போயிட்டே இருக்கணும். டக்குன்னு ஒரு ஹை பாயிண்ட் வந்தோன்னா அந்த ஹை பாயிண்ட் பிடிச்சிட்டு டக்குன்னு சீன் எடுத்துகிட்டு அவர் சரியான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படத்தை முடிச்சிடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த லாஜிக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. நம்ம படம் பார்த்துட்டு வெளியேறும் போது நல்லா ஃபஸ்ட் ஹாஃப்டா, ஓகே ஒரு சுமாரான செகண்ட் ஹாஃபு ஒன் டைம் நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற எனக்கு மைண்ட் செட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டே இருக்குது. டக்குன்னு ஒரு ஹை பாயிண்ட்டு, சொங்கின்னு திருப்பி கீழே இறங்கிடுது, திருப்பி ஒரு ஹை பாயிண்ட்டு, சொங்கின்னு கீழே இறங்கிடுது. படம் ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டே இருக்குது. டு பி ஆனஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் 45 மினிட்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியதாக இருந்தது எனக்கு. அந்த ட்விஸ்ட் நான் சொன்ன அந்த ட்விஸ்ட்டு தாண்டினோடனே அந்த லாஸ்ட்டாக அந்த அடங்காத அசுரம் பாட்டு சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த பாட்டை ப்ளேஸ் பண்ண இடம் அதெல்லாமே கொஞ்சம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி தனுஷ்க்கு வந்து ஏதோ வந்து ஒரு பின்னாடி ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பில்டப் போயிட்டே இருக்காங்க. அவன் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பில்டப்புக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சீன் கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அசுரன் படம் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை கேட்டோன்னே ஓகேடா இவன் இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான், அந்தளவுக்கு பெரிய ஆள் தான் அப்படிங்கிற நமக்கு தோணும் இல்லை. அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் ஒரு சீன் கூட கிடையாது. பில்டப் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து சில் அவுட்டில் ஒரு 10 ஷாட்டில் வராரு, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கிட்டு
யாரோ சொல்லியிருப்பாங்க போல் மில்லர் படத்துலேருந்து, ப்ரோ உங்களை பின்னாடி இருந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க போல். பின்னாடி இருந்து ஒரு 10 ஷாட்டு குத்தி கொள்கிறாரு, எல்லாமே ஓகே. ஆனால் யார் இவர், அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சீன் கூட கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் ஸ்கோப் இருந்தது, இவங்க வந்து ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணல. ஒரு சீன் கூட எடுத்துட்டிங்கன்னா சரவணன் சொல்லுவார் அவர்கிட்ட, 10 வருஷம் முன்னாடி நீ பண்ண செய்கைக்கே வந்து நான் சொன்னேன் நீ என்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி பில்டப் போடுறாரு. என்ன பண்ணார் அதை சொல்லவே இல்லை, அதை சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா கூட ஓகே இவர் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தனுஷ் ஒருத்தர் சண்டைக்கு போவான், அவங்ககிட்ட சொல்லுவார் அவங்ககிட்டலாம் வச்சிக்காத பார்த்துரு அப்படின்னு சொல்லுவார். அதையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செல்வராகவன் வந்து அவன் யார் தெரியுமா, அவன் ராயன்ரா, குத்தி கொல்லாம விடமாட்டான்டா அப்படிடா இப்படிதான் சொல்லிட்டே இருக்காரு. அட்லீஸ்ட் வந்து செல்வராகவனை வச்சாது ஒரு ஃப்ளாஷ்பேக், சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல வச்சிருக்கலாம். அந்த மாதிரிலாம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எந்த சீனுமே இல்லை. யார் இவர் என்ன, ஓகே தனியாலாம் இருந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாரு, 4 பேர்த்த 3 பேர்த்த பார்த்துக்கிட்டாரு, ஓகே பெரிய ஆள் தான். ஆனால் வந்து ஏன் வந்து இவ்வளோ வயலன்ஸாக உள்ளே வந்து இவ்வளோ வெறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே காட்டவே இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஜெர்மனியில் வந்து 2 நாள் லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் சேதுபதிக்கு எப்படி மகாராஜா 50வது படமாக அமைஞ்சதோ அதே மாதிரி வந்து தனுஷ்க்கு இந்த படம் வந்து செம்மையாக 50வது படமாக அமைஞ்சது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அந்த பில்டப் போகிற அளவுக்குலாம் வந்து இந்த படம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது. நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்குறாந்தா ஒன் டைம் வந்து கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு தலைகளெல்லாம் திருப்பிட்டு உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.